ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்க வந்துக்கிறோம். பெரியம்மா கோயில் வந்து சக்தி வாய்ந்த கோயில். எப்பவுமே வருஷம் நாங்கள் பொங்கல் வைக்க வருவோம். இது ஆடி மாதம் எப்பயுமே வைப்போம். ஆடி மாதம் இது வந்து 3வது வெள்ளி. அதுக்கோசம் நாங்கள் பொங்கல் வைக்க வந்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் பொங்கல் வைக்கிறத. வாங்க. இந்த கோயில் வந்து சூப்பரான பிளேஸ்ல இருக்கு. பக்கத்துலேயே ஏரி, நல்லா காற்று ஓட்டம். நீங்கள் எப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கிராமத்தில் எப்படி கோயில் அமைதியான இடம் இது. இங்கே வந்தீங்கன்னா மன நிறைவு கிடைக்கும். நல்லா காற்று செம்மையாக அடிக்குது. வந்தீங்கன்னா அப்படியே ஏரி பார்த்த மாதிரி இருக்கும், குளம் பார்த்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஏரிங்க தான். ஏரி பக்கத்தில் கோயில் இருக்குது. நிறைய சாமிங்க இருக்கிறாங்க. வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து இந்த கோயிலை பாருங்கள். பொங்கலே பொங்கல் ஆடியாச்சு நினைவாக. என்னம்மா இப்படி கொடு இப்படி கொடு. என்ன காசு முள்ளு குத்தி போது. தண்ணி இல்லைன்னா நான் வேற சொல்லுவேன். ரெண்டு போட்டு நெய் ஊற்றினா இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் வந்து அளவு கம்மியான பேர் பால் ஊற்றிக்கணும். பால் ஊற்றினா சட்டுன்னு வந்து வேகாது. ஆமாம், அந்த பாலுக்கு அவ்வளோ இது. தண்ணி பால் ஊற்றுறதுனால தண்ணி ஆகும். ஆமாம், நாங்கள் எங்கள் கோயிலில் இது வந்து பால், இது வந்து தயிர்லாம் இது போடுவீங்கல்ல, வாழைப்பழம் போட மாட்டீங்க. பால் நெஞ்சிடு அப்படிங்களா? நாங்கள் வந்து பால் ஊற்றிட்டு அப்புறமே கிளாஸில் அந்த வெள்ளத்தை மேலே போட்டு வாழைப்பழத்தை போடுவோம். ஒரு பொங்கல், ஒரு பொங்கல் சக்கரை பொங்கல், 2 பொங்கல் வைப்போம் குலதெய்வத்துக்கு. எல்லாமே 2 பொங்கல் தான் விற்கிறாங்க கன்னிமானா. பாட்டு போட்டாச்சு, கோயில் திறந்தாச்சு, பொங்கலும் ஆயிடுச்சு. கோயில் திறந்தாச்சு. அம்மனை மட்டும் இப்போ திறந்து அர்ச்சனை பண்றாங்க பாருங்க. பால் பொங்கல், சக்கரை பொங்கல், நெய் பொங்கல் போயிடுச்சுங்க. அது ஓசை காட்ட முடியல. ஓகே, நல்லா வாசனை கப கபன்னு வருது. மூடியில் ஊற்றி விடு. பார்த்து கொடு. குடிங்க, துப்புது. குடிமா, குடி 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 பத்து. பாப்பா அங்க சீப் ஆயியா குடிங்க. நான் போய் ஒன்று சாப்பிட்றேன். அடியா அடிய குடி. என்ன இன்னும் அண்ணாச்சி வந்துக்கிறார் பாக்குற. என்னடி பண்ற குட்டி வச்சுன்னு? கீழே உட்காந்து கையில பாரு. கையில எடுக்க கூடாத. சீக்கிரம் அப்படியே அப்படியே வச்சிருவா. வா 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 வாங்க.
பாப்பா விட்டா அதை இச்சுக்கும். பாத்துப்பா அந்த பெல் அடி நேத்ரா போய் பெல் அடி. எட்டாதா எட்டாதா? இங்க பாருங்க தேன் கூடு. இவங்க தேன் கூடு பாருங்க கீழே விழுந்துக்குது பாருங்க. எப்ப விழுந்து தெரியல, தேன் அடை கீழே விழுந்துக்குது. அதோட இது ரோமம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்துட்டீங்களா? ஓகே. எங்க டியூஷன் போன சொன்னல, பாப்பா போன் எடுத்து சொல்லு, உங்க அம்மா பண்ண சொல்ல பேலன்ஸ் இல்ல. ஆமா, நீ மேல் வர சொன்னல. அப்புறம் உங்க தாத்தா என்ன திட்ட போறாரு? போன் எடுத்துட்டு வந்தீங்க எங்க? ஒரு ஸ்டெப்பு போடுங்க பார்க்கலாம். அதே மாதிரி போடுங்க, ஒரு ஸ்டெப்பு போடுங்க, நோடி போடுங்க, பாக்குது போடுங்க. அங்க போய் தாத்தா பாரு. தாத்தா அள்ளி வெடிக்க சொல்லி போங்க, நான் வர சொல்ல விட்டு போறேன். இல்ல உட்காந்து வீட்டுல போய் என்ன பண்ண போறீங்க? வீட்டுல எல்லாம் ஊத்த போற. போங்க போங்க. குச்சி குச்சி ஆடின்னு வராரு இவரு. சொல்றேன். லீவ் போட்டீங்களா? முன்னாடி கலந்து குடி வர. இது வந்து எரிஞ்ச கட்டையிடு. அப்பதான் வெள்ளம் பொங்கலுக்கு வெள்ளம் செய்வோம். சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் போட்டாதான் டேஸ்டா இருக்கும். அரிசி, பச்சை அரிசி, சிறுபருப்பு போட்டு அரிசி பொங்கல் வந்து நிக்குது. இப்ப இந்த வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் டெய்லி நெக்ஸ்ட் வாயில போட்டுக்கணும். ஆமா சார், என்ன பண்ணணும்? நெய் ஊத்தி முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு பொரிய வச்சு அதே ஊத்தி அவ்வளவுதான், பொங்கல் முடிஞ்சிச்சு. அதோட சாமி கும்பிட போலாம். சாமி கும்பிட்டு முடிச்சதும் மத்த என்ன வேலை தெரியும் உங்களுக்கு? சாப்பிட்ற வேலை. உள்ள போக கூடாது. பாக்குறப்ப ரொம்ப பொங்கலாம் வச்சு முடிச்ச பிறகு லாஸ்ட் வந்துடுறாங்க. வந்ததே சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வந்தவங்க வேலை வாங்க போற சொல்லிட்டு அதுதான் வேலை எல்லாம் முடிச்ச பிறகு வராங்க. சொல்லுங்க, இவங்க யாருக்கும் லைக் போடாதீங்க, நல்லா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தூங்கிட்டு இருக்கிறாங்க.
சதீஷ் ப்ரோ முத்தா கத்துங்கிறான் சொல்லல பாரு. இப்போ தூங்கி வந்தாண்டா வருது. பொய் சொல்றாங்கடா. நான் காலையிலேயே பொங்கல் வச்சுட்டு அழகா டைம் ஆகி போச்சு. 11:30 வரைக்கும் நான் பொங்கல் வச்சேன். வச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு இன்னும் நேரம் ஆகி நம்பிட்டாதான். அதுவும் நீ முத்து வாழ்க சொல்லிட்டியா, அதுக்கப்புறம் அவ்வளவு பெருமையா எனக்கு முத்து வாழ்க சொல்லிட்டா. முத்தாக்கா வாழ்க. சதீஷ் பொங்கல் வச்சு தூங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப நான் பொங்கல் எடுத்து வரேன், சாப்பிட்டு நான் தூங்க போறேன். பாய் எல்லாருக்கும் பாய். நாங்க பொங்கல் வச்சுட்டோம். இது எங்க கோவிலு பாத்துக்குங்க. செல்லியம்மா. செல்லியம்மா நீங்களும் வேண்டிக்கீங்க, நல்லது நடக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே நாங்க சொல்றோம், நீங்க வேண்டிக்கீங்க. இந்த கோவிலை பார்த்து நீங்களே வேண்டிக்கீங்க. செல்லியம்மா இவங்களுக்கு நிறைய செல்லியம்மா இருக்கிறாங்க. ஆனா இந்த செல்லியம்மா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. வந்து இதை நீங்க வந்து வேண்டிட்டு நீங்க பலனை பெற்று அப்ப நீங்க சொல்லுங்க. ஓகே பாய் பாய். தேங்க்யூ. சாமி போறோம். இல்ல ஏத்து ஏத்தி தானுங்கிறாங்க. கை காட்ட போறாங்களா? அதுக்கு நாங்க சாப்பிட்டு போயிடலாம். உள்ள கூட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவர் பெருமாளே சக்தி வாழ்ந்தவரே, நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடக்கும். நீ ஏன் சொல்லிட்டு பாப்பா இது பண்ணு. அங்கேயே வச்சுக்கோ. ஹனுமான் ஆஞ்சநேயரா பாத்துக்கோங்க. ஆஞ்சநேயர் வந்து ராமர் சீதை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கோசம் ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. ராமா சீதை ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம் ராமா சீதை. எனக்குதான் காட்டி கொடுக்குது. நான் உள்ள வச்சிட்டேன். லைட் தெரியுது. இவரு சிவனு. சிவனு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இவர் வந்து பிரதோஷத்துக்கெல்லாம் செமையா பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, எங்க லைக் பாருங்க, நாங்க அனுப்பி விடுறோம். நல்லா இருக்கும். செம சக்தி வாழ்ந்தது. சொல்ல முடியாது, எனக்கு உடம்புலாம் சிலுக்குது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இவர் வந்து பைரவரு என்னதான் கால் சந்திர போயிருக்கு. இல்ல அது இது அது இல்ல பைரவா. இவரு நாய்க்கு வந்து உகந்தவர். நாய்க்கு உகந்ததை விட இவர் வந்து பைரவரு. நோய் தீர்க்கிறவரு. பைரவர் வந்து அஷ்டமியில வந்து பைரவி பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோவெல்லாம் தீர்த்துரும். நீங்க என்ன நினைச்சு வந்து வேண்டிக்கிறீங்களோ, யாருக்கு சரியாகணும்னு வேண்டிக்கிறீங்களோ அது இந்த பைரவர் வந்து உங்களுக்கு சரி பண்ணி தருவாரு. ஆமாங்க. அதுக்கோசம் நீங்க வந்து பைரவர்னா நாய்க்கு அர்த்தம். அவரோட வாகனமே நாய் தான். அதுக்கோசம் நாய்க்கு நீங்க வந்து எதனா வாங்கி போடுங்க, நம்மளோட நோய் எல்லாம் தீரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் போலாம். கிட்ட போக கூடாது அவங்கள பொழுது போனா. ஆமா செஞ்சேங்க. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பொழுது போயிடுச்சு. இங்க வந்து கன்னியம்மா நாகம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கோசம் பொழுது போய் அவங்க கிட்ட போக கூடாது. அதனால நாங்க கும்பிடுறோம். அது எதுக்காக போக கூடாதுன்னா, அவங்க வந்து இங்க இந்த நேரத்துல வந்து விளையாட வருவாங்க. அதுக்காக வந்து நம்ம போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கோவில்ல. அதனால நாங்க வந்து எட்டே நின்று கும்பிட்டு போவோம். இந்த டைம் ஆனா 6 மணிக்கு மேல கன்னிமா கிட்ட யாருமே போக மாட்டாங்க. அவங்க வந்து விளையாட நேரம், குளிக்கிற நேரம். அதுக்கோசம் நம்ம போய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கோசம் நம்ம போகணும்னா போகக்கூடாது சொல்லி வச்சாங்க. அதுக்கோசம் நாங்க போகல. நாங்க 8 வந்து கும்பிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்துங்க, வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ராகு கேது எல்லாமே இங்க இருக்கிறாங்க. வாங்க, நம்மளோட ராசி பலன்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. நம்மளோட ராசி ஒவ்வொரு ராசி யாருக்கு என்னென்ன ராசி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. நீ ஏன்டா கூட ஆடி இவங்களை வந்து கையெழுத்து கும்பிடக்கூடாது. இவங்களை வந்து கையெழுத்து கும்பிடக்கூடாது. இவங்க ஏன்னா வந்து எல்லா சனி பகவான்ன்றதுனால வந்து 9 சுத்து சுத்தணும். ஃபர்ஸ்ட் ரைட்ல, அப்புறம் லெப்ட்ல. இவங்களை வந்து கையெழுத்து கும்பிடாததான் சாமி கும்பிட்டு போனமே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சனி பகவான் இருக்கிறாரு. அவரு நேரடி பார்வை நம்ம மேல படக்கூடாது. அதுக்கோசம் நேரம் இன்ட்டு யாருமே கும்பிடாதீங்க. இனிமே சைட்ல நின்று அவர் வந்து கையெழுத்து கும்பிடாதீங்க. அப்படியே சுத்து மட்டும் சுத்திட்டு கற்பூரம் ஏற்றிட்டு போயிடுங்க.
ஆமா, குனியும் கூடாது, அவரை பார்க்கவும் கூடாது. அம்மா குட்டியை தூக்கு, பார்க்கவும் கூடாது, அவருடைய பார்வை நம்ம மேல படக்கூடாது. அதனாலதான் நாங்க வந்து இப்படி நின்னு சாமி கும்பிடுறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. போலாம் வாங்க. பாயின்னு வந்துருச்சு, அத கட் பண்ணிக்கோ. பாய்னா லாஸ்ட் தான். வா சாய்பாபா பாத்துட்டு போலாமா? ஐயப்பாவா பாத்துலாம். ராமலிங்க ஐயப்பா பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும். ஐயப்பா பத்தி தெரியும் உங்களுக்கு. பிரம்மச்சாரி. இவரு வந்து ஐயப்பரு. இவரு கட்டப்புறம் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. இவரு நம்மளும் கைவிட மாட்டாரு. இவரு காவல் தெய்வமா வந்து கருப்பசாமியை விட்டுட்டு போவாரு. அந்த தேங்காய்லாம் எதுக்கு உடைக்கிறாங்கன்னு தெரியுங்களா? இவருக்கு மலைக்கு போகும்போது தேங்காய்லாம் எதுக்கு சூற தேங்காய் விட்டுட்டு போறாங்கன்னா, கருப்பையா நாங்க இந்த வீட்டுல உன்னை நம்பி நாங்க விட்டுட்டு போறோம், நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. அவங்க மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் கருப்பையா வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தனாவும் அவருக்கு காவல் துணையாவும் அவங்களா கூடயும் போய் செல்லு. ஒரு அண்ணனையா தம்பியா தெரியல, அவரு போய் பாத்துட்டு வருவாங்க ஐயப்பாவை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பாவுக்கு வந்து படிக்கட்டு இருக்குல்ல, 18 படிகளும் ஒரு அண்ணன்மார்கள் ஐயப்பனுக்கு. கருப்பசாமி, முனுசாமி, இன்னும் எவ்வளவு பேர் இருக்குது எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு படிக்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கு. சாமி தான் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். வா இருக்கு. வா 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 சாய்பாபா. இவர் வந்து சாய்பாபா. சாய்பாபானா எல்லாருக்கும் தெரியும், கவுச்ச சாப்பிடக்கூடாது. கவுச்ச சாப்பிடாம வேலைக்கிழமை விரதம் இருந்து, இவருக்கு வந்து நம்ம வந்து 9 வாரம் விரதம் இருந்தா நம்ம நினைச்சது நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி சாய்பாபா நினைச்சது எதுவுமே நடந்ததே கிடையாது, ஆனா நடக்கும். அவர் வந்து அதிசயம் செய்யக்கூடிய ஒரு வந்து மகாசக்தி. ஒரு மகாசக்தி அவர்கிட்ட நிறைய பவர் இருக்கு. வேலைக்கிழமை விரதம் இருந்து உங்க நிறைவேற்றிலாம் பூர்த்தி செய்யுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போலாம் வாங்க. உங்களை சாதனை உட்காந்துக்கிறாரு. அதோ இவர் வந்து முருகரே, அதுவும் செல்வ முத்து குமரசாமி. இவரை நினைச்சீங்கன்னு வச்சுக்கோ, உங்க கஷ்டம் எல்லாம் கண்டிப்பா தீரும். முருகரை நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை இவருக்கு வந்து விளக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க கடன் தீர்ந்து நல்ல வழி காட்டுவாரு. அதை விட வந்து செவ்வாய்க்கிழமை நோயும் தீர்ப்பாரு. வீடு எல்லாம் வாங்கறதுக்கு யாராச்சும் யோசனையா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க முருகரை கும்பிடுங்க. 9 வாரம் சிவாபுரி கோயிலுக்கு போவாங்க, வீடு இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க. முருகன் எங்க இருக்கிறாரோ மனதார நினைச்சு கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். செவ்வாய்க்கிழமை வீட்லயே கோயிலுக்கு போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை வீட்டுல விரதம் இருந்து 6 தீபத்தை வந்து வெத்தலை விளக்கு போடுங்க. நீங்க நினைச்சது 7 வாரத்துல நடக்கும். சக்தி வாழ்ந்தவர் ஓம் முருகா போச்சு. ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் தான் ஃபர்ஸ்ட் கும்பிடணும். நாங்க கும்பிட்டு போயிட்டோம். சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். வந்தா பொங்கல் வருஷம் சாமி கும்பிட்டோம். வீட்டுக்கு போலாம். ஓகே பாய்.